Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# ப்ரோக்ராமிங்ல கிளாஸ் மெம்பர்ஸ் பத்தி. ஸோ கிளாஸ் மெம்பர்ஸை வந்து நம்ம டேட்டா மெம்பர்ஸ்னு கூட சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்குள்ள வந்து 3 டேட்டா மெம்பர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி செட்வேல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம 3 டேட்டா மெம்பருக்கும் வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஷோங்கிற இன்னொரு மெத்தட் உள்ள நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து டேட்டா மெம்பரை நார்மலா எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டேட்டா மெம்பர்ஸ்க்கு நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி, நம்ம ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்ம அசைன் பண்றது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்ஷன் இல்ல மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸ் எப்படி வந்து பிரிண்ட் பண்றோம் அப்படிங்கிறது. இது வந்து நார்மலான ஒரு டேட்டா மெம்பரோட டிக்ளரேஷன், டெஃபினிஷன் எல்லாமே இனிஷியலைசேஷன். அடுத்தது நம்ம பார்ப்போம். எப்படி வந்து வேல்யூஸ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த டேட்டா மெம்பர நம்ம டிக்ளேர் பண்றோம். அதே மாரி ஒரு ஃபங்ஷனுக்குள்ளேயே டிஃபைனும் பண்ணிடுறோம். ஸோ இங்க வந்து அந்த மாரி நம்ம டிஃபைன் பண்ணாம, டேட்டா மெம்பர்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் எதுவுமே டைரக்ட்டா ஃபர்ஸ்ட்டே அசைன் பண்ணாம, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணும்போது, அந்த ஆப்ஜெக்ட் த்ரூவா நம்ம வந்து இந்த டேட்டா மெம்பர்ஸ் அக்சஸ் பண்ணும்போதே நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க 2 டேட்டா மெம்பர் இருக்கு. ஒண்ணு கலர், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஸ்பீட் வந்து இன்ட் டேட்டா டைப். ஸோ இங்க வந்து மெயின் ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஒபிஜேங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கலர் அப்படிங்கிற டேட்டா மெம்பர நம்ம வந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது அதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணி கால் பண்ணுவோம். அடுத்தது ஸ்பீடுக்கும் வேல்யூ அசைன் பண்ணி கால் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் டாட் கலர், ஆப்ஜெக்ட் டாட் ஸ்பீடுங்கிறப்போ அவுட்புட் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா, இந்த ரெட்டும் 200ம் பிரிண்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஒரு கிளாஸ்க்கே வந்து நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா கிளாஸே வந்து கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு கிளாஸ் கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா, நெறைய கார்ஸ் இருக்கும். காரோட டைப் நெறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து நெறைய ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப வந்து கார்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய மாடல் இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஸோ இந்த மாரி டிஃபரெண்டான எத்தன விதமான ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஒரே மாதிரி ஒரே கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ரோகிராம்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாடல், கலர், இயர் இந்த 3 டேட்டா மெம்பர வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம் கார் கிளாஸ்க்குள்ள. மெயின் ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, காருங்கிற கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் ஃபார்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கார். ஃபார்ட் கார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்டோட மாடல், ஃபார்டோட கலர், ஃபார்டோட இயர். ஸோ இது எல்லாமே வந்து வேல்யூஸ் நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் த்ரூவா நம்ம அசைன் பண்றோம். அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஓப்பல் அப்படிங்கிற டைப் ஆஃப் கார். ஸோ இதுக்கும் வந்து நம்ம வந்து மாடல், கலர், இயர் இது எல்லாமே வந்து இனிஷியலைஸ் பண்ணி வேல்யூஸ் அசைன் பண்றோம். இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நெறைய டைப் ஆஃப் காருக்கு நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு டேட்டா மெம்பரையும் ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம என்ன பண்றோம்னா, பிரிண்ட் பண்றோம். கன்சோல் டாட் ரைட் லைன் யூஸ் பண்ணி இந்த ஃபோர்ட் காரோட மாடலையும், ஓப்பல் காரோட மாடலையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்ப நம்ம என்ன இத குடுக்குறோமோ, அது மட்டும் இங்க பிரிண்ட் ஆகும். இப்ப நம்ம மாடல் மட்டும் குடுத்துருக்கோம். அதனால மஸ்டாங், ஆஸ்ட்ரா அப்படிங்க பிரிண்ட் ஆகும். இப்ப நம்மளுக்கு கலர் வேணும் அப்படின்னா, ஃபார்ட் டாட் கலர்ன்னு குடுத்தோம்னா, அதோட கலர் பிரிண்ட் ஆகும். ஓப்பல் டாட் கலர்ன்னு குடுத்தோம்னா, அதோட கலர் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நெறைய ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம, நம்ம நெறைய மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே கிளாஸ்க்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி வேல்யூஸ் அசைன் பண்ணணும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் மெம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ டேட்டா மெம்பர்ஸ் ஒரு கிளாஸோட மெம்பர்ஸ், டேட்டா மெம்பர்ஸா, இல்ல ஆட்ரிபியூட்ஸா, இல்ல ஃபீல்டுன்னு சொல்லுவோம், இல்ல ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நெறைய பேர் இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்றோம்னா, கிளாஸ் மெம்பர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ கிளாஸ் மெம்பர வந்து நம்ம டேட்டா மெம்பர எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டைரக்ட்டாவும் நம்ம வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணி ஃபங்ஷன்ஸ்குள்ள கால் பண்ணி அதே மாரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூவா நம்ம வந்து இத ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.